எல்லாத்துக்கும் வணக்கம். மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு குழந்தைகளுக்கு லஞ்ச் தான் செஞ்சு கொடுக்குறோம். சிம்பிளா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். அந்த மாதிரி லஞ்சுங்க ஆல்ரெடி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு செய்யறதுனால நம்ம போட்டு காமிக்கிறேன். நம்ம வீடியோ இன்னைக்கு தான் இந்த லஞ்ச் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது. இது பாருங்க, கேரட் சாப்பாடு தான் செய்ய போறேன். சாப்பாடு வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, அதுக்கு சின்ன பெரிய வெங்காயம் ஒண்ணுங்க, இஞ்சி பூண்டுங்க, பொடி பொடியாக கட் பண்ணிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், சோம்பு, இவ்வளோ தானங்க. கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம். பாருங்க, தண்ணி ஊற்றி வச்சு சோம்பு பாருங்க, இந்த சோம்பு போட்டுருங்க. பாருங்க, சோம்பு தானே ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து குழந்தைகள் காரமாக சாப்பிட மாட்டாங்க. முந்திரி வந்து சேர்த்துங்க. இஞ்சி போட்டு பொடியாக கட் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இஞ்சி போடுங்க. வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் அப்படியே நல்லா வணங்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கிச்சு கொஞ்சம் கூட வணங்குங்க. இப்போ இந்த டைமில் கேரட் சேர்த்துக்கலாங்க. கேரட் பச்சையாகவே சாப்பிடலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆஃப்னாலும் கூட கொஞ்சம் 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 அந்த கேரட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாங்க. என்னோட ஸ்டைலில் நான் சிம்பிளான ஒரு சாப்பாடு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம காரம் போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு கடாய் காரிட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க. தண்ணியில் ஊற்றலாங்க. அது வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் உப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள், கேரட் இந்த அளவுக்கு கொஞ்சம் எனக்கு இந்த அளவுக்கு நல்லா குக்கிங் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ரைஸ் இந்த மாதிரி நம்ம அடிச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், சாப்பாடு இந்த மாதிரி இருந்தால் இந்த கேரட் சாப்பாடு நல்லா இருக்கும். நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த கேரட் கண்டாமல் போட்டுக்கலாங்க. பாருங்க, வயிறு சேர்த்து லைட்டாக மறுபடியும் போட்டுக்கலாம். இந்த சாப்பாடு கிளம்பு கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்திங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்திங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை நெய்யுங்க. நெய் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு வச்சு ஊற்றிட்டு போது இந்த அளவுக்கு நெய் சரியாக இருக்கும். நான் போட்டு நல்லா கலர் ஆகிட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு சூப்பரான சாப்பாடு அடிங்க. நான் கலர் காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு கேரட் சாப்பாடு நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், கொத்தமல்லி தலை போட்டு நீங்கள் இந்த சாப்பாடை ரெடி பண்ணிடுங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுருக்கோம், விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்மளும் அவசரத்துக்கு என்ன செஞ்சு இதே மாதிரி கேரட் சாப்பாடு, பீட்ரூட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க.